நாசா செவ்வாய் கிரகத்தை பற்றி ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2015ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக நாசா பார்த்தீங்கன்னா இன்சைட் லேண்டர் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்புகிறாங்க. அது அங்கே போயிட்டு வந்து ரிசர்ச் வந்து பண்ணுது. ஸோ அப்படி வந்து ரிசர்ச் பண்ணும்போது கடந்த 2018லேருந்து 2022 வரைக்கும் அது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கு. அந்த ரிசர்ச் பண்ண அந்த டைமில் கிடைச்ச டேட்டாவை இப்போ எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நாசா வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தரைப்பரப்பு இருக்குது அப்படின்னா தரைப்பரப்பிலிருந்து சரியாக 11 கிலோமீட்டர் ஆழத்தில் தண்ணீர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த தண்ணீரை வந்து வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த செவ்வாய் கிரகத்தின் அந்த தரைப்பரப்பு வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பெருங்கடலே வந்து உருவாக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்டு தென் இந்த இன்சைட் லேண்டரில் வந்து ஒரு நில அதிர்வுமானி இருக்குது. ஸோ இதை வச்சு அங்கே எத்தனை பூகம்பங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1319 முறை அங்கே வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. 4 வருஷ கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1300 டைம்ன்றப்ப